செக்ஸுங்கிறது இடுப்பு கீழே ரெண்டு உறுப்புகள் இணைவது செக்ஸ் கிடையாது. பல ஆண்மகன்கள் தன் மனைவியோட செக்ஸ் வச்சுக்கும் பொழுது எல்லா நாட்களிலும் செக்ஸை பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. செக்ஸ் பண்ணும் பொழுது எல்லா வகையிலும் நான் தான் பொறுப்பு, நான் தான் எல்லா வகையிலும் ரெஸ்பான்சிபிள் நினைக்கிறது. பட் உண்மையில் அப்படி கிடையாது. செக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பு திரவம் உற்பத்தி ஆகாமல் போயிடும். அது ஒருவேளை ஆண்மை குறைவாக இருக்குமோ? புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தணும், மது அருந்தறதை கண்டிப்பாக நிறுத்தணும். இந்த கட்டத்தில் ஒரு ஆண்மகன் யோசிக்கணும், புகை முக்கியமா, மது அருந்தறது முக்கியமா, இல்லை தன் மனைவியோட திருப்திகரமான தாம்பத்திய வாழ்க்கை முக்கியமாங்கிற விஷயத்தை யோசிப்பாக்கணும். ஒரு இனிமையான தாம்பத்திய உறவுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த புகைப்பழக்கமும் மது பழக்கம் முக்கியமா, இல்லை செக்ஸ் முக்கியமாங்கிற ஒரு தீர்மானிக்க வேண்டிய இடத்துல புகைப்பழக்கத்தையும் மது அருந்ததுக்கு விடுறதாங்க நல்லது. செக்ஸுங்கிறது இடுப்பு கீழே ரெண்டு உறுப்புகள் இணைவது செக்ஸ் கிடையாது. இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டு மனம் கலப்பது. அப்போது ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பட்சத்தில் கூட, அந்த ரிலேஷன்ஷிப்பில் பெரிய ஒரு ட்ரஸ்ட் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு செக்யூர்ட் ஃபீலிங் இல்லாத பட்சத்தில் கூட பார்த்தீங்கன்னா உறுப்பு விரைப்படைவதில் பிரச்சனை இருக்கலாம். இதை தாண்டி மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது மனப்பதற்றத்தால் மனைவியோட செக்ஸ் வச்சுக்கலாம் நெருங்கி போகும்போது ஒரு பயம் பதட்டத்தால் பார்த்தீங்கன்னா உறுப்பு விரைப்படைவது அப்படியே குறைஞ்சிரும், உறுப்பு சுருங்கி போயிடும். பல ஆண்மகன்கள் தன் மனைவியோட செக்ஸ் வச்சுக்கும் பொழுது எல்லா நாட்களிலும் செக்ஸை பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சில நாட்களில் நார்மலாக பார்த்தீங்கன்னா செக்ஸ் வச்சுக்கும் போது உறுப்பு திடீர்னு தளர்ந்து போயிடும். இது வெரி நார்மல். இதை ஒரு அப்நார்மலான ஒரு விஷயமாக பார்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே செக்ஸ் வச்சுக்கும் பொழுது ஒரு ஆண் குறிப்பாக எல்லாத்துக்கும் தான் பொறுப்புன்னு எடுத்துக்கிறது. செக்ஸ் பண்ணும்பொழுது எல்லா வகையிலும் நான் தான் பொறுப்பு. பட் உண்மையில் அப்படி கிடையாது. எப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் சமமோ, அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் செக்ஸ் வாழ்க்கையில் ரெண்டு பேர்த்துக்கும் சரி பங்கு இருக்குது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் செக்ஸ் வாழ்க்கை ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் இந்த பதட்டமும் பயத்தையும் ஈஸியாக தாண்டி வரலாம். சில நாட்களில் ஒரு கணவனுக்கு செக்ஸ் ஆசை வரலாம், அந்த அன்னைக்கு மனைவிக்கு இல்லாமல் போகலாம். சில நாட்களுக்கு மனைவிக்கு செக்ஸ் ஆசை இருக்கலாம், கணவனுக்கு இல்லாமல் போகலாம். சில நாட்களில் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு அந்த அன்னைக்கு செக்ஸ் ஆசை நல்லா இருந்து உறுப்பு நல்லா விரைப்பாக இருந்து செக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பு திரவம் உற்பத்தி ஆகாமல் போயிடும், டக்குன்னு உறுப்பில் வறட்சி ஏற்படும். அப்போ உறவு பாதியிலே நின்று போயிடும். அது பார்த்தீங்கன்னா டோட்டலி நார்மல். அது அப்நார்மலான விஷயமே இல்லை. எல்லா நாளும் ஈடுபட முடியாது. அதே மாதிரி சில நாட்களில் கணவனுக்கு அதே மாதிரி செக்ஸ் உறவு வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு உறுப்பு தளர்ந்து போகிறது கூட வெரி நார்மலான விஷயம். ஒரு நாள் தன் மனைவியோட செக்ஸ் பெட்டராக வச்சுக்காத பட்சத்தில் அது ஒருவேளை ஆண்மை குறைவாக இருக்குமோ, இது நாளைக்கு என்ன ஏதாவது பண்ணிருமோ, ஒருவேளை தன் மனைவியோட செக்ஸை திருப்திகரமாக வச்சுக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு பதற்றத்தால் அடுத்தது ஒவ்வொரு முறையும் செக்ஸ் ஆசை தன் மனைவிட்ட நெருங்கும் பொழுது அந்த பயம் பதட்டத்தாலே பார்த்தீங்கன்னா உறுப்பு விரைப்பானது அப்படியே தளர்ந்து போயிடும்.